ஒரு அற்புதத்தை, முக்கியமான அற்புதம். சரி. லாரி ஆஃபீஸில் அனுசியா லாரி ஆஃபீஸ் இருக்கு. எனக்கு பிடிச்சி உட்கார வச்சுட்டாங்க. எதுக்கு? இங்கே சர்ச் வச்சிருக்கேன். கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க. எனக்கு என்ன செய்யறதுன்னு யோசனை. இத்தனை பேர் கேள்வி கேட்கிறார்களே, பேசுறதுக்கே விட மாட்டேங்கிறார்களே. அப்புறம் கடைசியில் நான் கேட்டேன், இத்தனை நேரம் நீங்கள் பேசிட்டீங்க, எனக்கு ஒரு 15 நிமிஷம் கொடுங்க, அப்புறம் நீங்கள் வேண்டான்னா நான் எடுத்துட்டு போயிடலாம். ஒரு 15 நிமிஷம் நான் பேசினேன். அதில் ஒரு 13-14 பேர் உட்கார்ந்துருந்தாங்க பாருங்க. 2 பேர்த்த தவிர அத்தனை பேர் கை கொடுத்து குலுக்கி நீங்கள் செய்யுங்க சார்ன்ட்டாங்க. அப்படியே காஸ்பல் தான் சொன்னீங்களா? இல்லை நான் வந்து காஸ்பலோட சேர்ந்து சரி நான் இங்கே ஏன் வந்திருக்கேங்க, அந்த அதோட சேர்ந்து என்ன சேவை செய்ய வந்திருக்கேன். கடவுள் யார்? ஒரு பரிசுத்தாவியானவரே உங்களோட. அதுல ஒரு பூசாரி உட்காந்துட்டு அவர் வந்து அடுத்த ப்ரேயர்ல இங்க என்ன நடக்குது பார்க்கலான்ட்டு வந்தார். அங்க ஒரு பொண்ணுக்கு ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது அவர் பக்கத்துல வந்தார். என்ன நடந்ததுன்னு எனக்கும் தெரியல. பக்கத்துல வந்தவர் ஒரு 20 அடி தள்ளி போய் விழுந்துட்டார். எந்திரிச்சு இங்க என்னமோ இருக்குதுன்னா நாங்க சொன்னோம், ஒன்றும் இல்லை, கடவுள் இருக்கிறாருன்னு. அடுத்த வாரம் வர ஆரம்பிச்சாரு. வந்தாரு. திடீர்னு ஒரு நாள் சொன்னாரு, இந்த மாதிரி நான் கோயில் பூசாரிங்க, நான் சுண்டலெல்லாம் கொடுக்கணும், அதெல்லாம் பண்ணணும், போய் கொடுத்துட்டு வந்துட்டுங்களான்னு. நான் ஆராதனை முடிஞ்சு போங்கன்னு சொன்னேன். சரி. ஆராதனை முடிஞ்சோன்னு அவர் போகவே இல்லை. அப்படியே. ஆனால் இன்னைக்கு சாட்சி சொல்றேன். சரி. அவங்க பையன் இன்னைக்கு ஊழிக்கார். அவங்க பையன் ஊழியக்காரனா இன்னைக்கு நிக்க வச்சு இடையர்பாளையம் பகுதியில் ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறான். அந்த பையன் தான் அடிசன் ஜெயக்குமார் அண்ணனுடைய ஹோம்ல இருக்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கிறான். ஓகே ஓகே. அந்த கல்யாணத்துக்கு தான் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து நடத்துறோம்.